அப்ப நம்ம அப்பல இந்த ஒரு வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம கேமுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வந்து வரப்போகுது. மேப் சேஞ்சஸ், லாபி சேஞ்சஸ், கில்டு சேஞ்சஸ், கில்டு க்ளோவால்ஸ், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நியூ ஐட்டம்ஸ், கேஸ் நியூ ஐட்டம்ஸ், நியூ ஏர் டிராப்ஸ், டவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட் வந்து வரப்போப்பா. கேஸ் OB48 அப்டேட்லாம் பாத்தீங்க அப்படின்னா இயர்லியா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. கேஸ் அதை வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்கமிங்ல இருக்கக்கூடிய ஈவென்ட் அண்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்டேட்ஸ் இருக்குங்க சார். அதையும் பாத்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். ரைட்டு, அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒழுங்கா எனிமி ஹெட்ஷாட் ரெட் கலர் பட்டனு ஒழுங்கா பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்றீங்க. இல்லைன்னா பாத்தீங்கப்பா எப்பா ஹெட்ஷாட்ல அது ஏங்க என்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. ஒழுங்கா பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்து வந்து கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு 7ஆம் தேதி இல்லையா? ஸோ 7ஆம் தேதி நமக்கு ஒரு குளோவால் ராயல் பா. கேஸ் இந்த மாதிரி ஒரு குளோவால் ராயல் வந்து வந்துடும். கேஸ் பர்பிள் கொரில்லா குளோவால், அப்புறம் பளபளக்கிற விண்டர்லாண்ட் குளோவால், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிங்க் கலர்ல பூனைக்குட்டி குளோவால். கேஸ் பூனை, அதுக்கப்புறம் பெட்டெல்லாம் வந்திருக்கும்பா. கேஸ் அந்த ஒரு பிங்க் குளோவால், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிளாக் கலர்ல ஒரு குளோவால், கேஸ் MTP அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குளோவால், இப்படி மொத்தமா ஒரு 4 குலுகுலு வால். கேஸ் குலுகுலு வால் பாத்தீங்க அப்படின்னா குளோவால் ராயலா வந்து வந்துடும். நாளைக்கு வந்து வந்துருங்க. இதை ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம OB48 அப்டேட்டுக்குள்ள வந்து போலாம். கேஸ் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் தேதி தான் ஓபன் ஆகுது. கேஸ் பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதை நான் உங்ககிட்ட வந்து காட்டுறேன். கேஸ் நீங்க வந்து பாருங்க. கேஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்க அப்படின்னா லாபி பா. கேஸ் லாபி பாத்தீங்க அப்படின்னா நருட்டோ லாபி போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் வந்து வரப்போகுது. நீங்க வந்து பாருங்க. கேஸ் சிட்டி ஹீரோ தீம்ல பாத்தீங்க அப்படின்னா நல்லா ப்ளூ கலர்ல வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. கேஸ் பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பில்டிங்ஸ் வந்து இருக்கு. சால பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈவோ பண்டல்லாம் கேஸ் லுக் சேஞ்ச் எல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி டீசெண்டா இருக்கு. இதுதான் வந்து லாபி. கேஸ் லாபி வந்து பாத்தீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கில்டுல கேஸ் கில்டுல நிறைய சேஞ்சஸ். கேஸ் அதுல இந்த கில்டுல பாத்தீங்க அப்படின்னா முக்கியம் அந்த மிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மிஷன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாத்தி வச்சிருக்காங்க. கேஸ் நீங்க வந்து பாருங்க. கேஸ் ஃபர்ஸ்ட் மிஷன் பாத்தீங்க அப்படின்னா ப்ளே மேட்சஸ் வித் கில்டு மெம்பர்ஸ். அதாவது கில்டு மெம்பர்ஸோட நம்ம மேட்ச் ப்ளே பண்ணா மேக்ஸிமம் 200 பாயிண்ட் வந்து கிடைக்குமா ஒரு மேட்ச்க்கு. கேஸ் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெண்ட் டைமண்ட்ஸ். கேஸ் டைமண்ட் பாத்தீங்க ஸ்பெண்ட் பண்ண 10 பாயிண்ட் வந்து கிடைக்குமா. கேஸ் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீக்குக்கு 500 பாயிண்ட் வந்து கிடைக்குமா. கேஸ் அப்படி வந்து சொல்லிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டெய்லி மிஷன் வந்து இருக்கு. அப்புறம் கில்டு வார் வந்து இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க ப்ளே பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்து கில்ட வந்து லெவலப் பண்ணலாம்ப்பா. கேஸ் இதை வந்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கில்டு வார பொறுத்தவரையும் கேஸ் கில்டு வார்ல ஒரு டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அட சும்மா இருங்க ப்ரோ, அதுவே ஹேக்கர் வார் அப்படின்றீங்களா? அதுவும் வந்து கரெக்ட் தான். கேஸ் கில்டு வார்ல பாத்தீங்க அப்படின்னா டாப் 48 டீம்ஸ், அதாவது பாத்தீங்க அப்படின்னா டாப் 48 கில்டு பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா அடுத்த ரவுண்டுக்கு வந்து போகுமா. கேஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிராண்ட் ஃபைனலும் இருக்கும். கேஸ் இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. நீங்க வந்து பாத்தீங்க. அதே மாதிரி ரிவார்டா இத்து போன கட்டானவோ ஒரு 7 நாளைக்கு வந்து தரானுங்கப்பா. கேஸ் ட்ரையல்ல வந்து தரானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிராண்ட் ஃபைனல்ஸ்ல கேஸ் கப்பெல்லாம் வச்சிட்டு கெல்லியா பாத்தீங்க அப்படின்னா கப்பெல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்க. இதை வந்து தெரிஞ்சுங்க. கேஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கில்டு க்ளோவால் பா. கேஸ் கில்டு க்ளோவால ஓசில கொடுப்பானுங்கன்னு பார்த்தா இந்த கர்ணகாரன் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான பிளான் வந்து போட்டு வச்சிருக்காங்க. கேஸ் ஃபர்ஸ்ட் இந்த கில்டு க்ளோவால் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதுல உங்களோட கில்டு நேம் அண்ட் லோகோ கேஸ் அந்த க்ளோவாலே வந்து இருக்குமா. கேஸ் இந்த மாதிரி இருக்குமா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரீ கிடையாது. இந்த கில்டு க்ளோவால நீங்க வெறும் 7 நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 299 டைமண்ட் வந்து கொடுக்கணும். கேஸ் கில்டுல 50 பேர் இருப்பாங்களே ப்ரோ, 50 பேர்ல இருந்து ஒரு ஆள் கொடுத்தா போதுமா அப்படின்னா ஒரு ஆள் ஸ்பான்சர் பண்ணா போதும். கேஸ் 299 டைமண்ட் பாத்தீங்க அப்படின்னா 7 நாளைக்கு ஒருத்தர் கொடுத்தா போதும். யாராச்சும் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணாலே எல்லா மெம்பர்ஸ்க்கும் வந்து கிடைச்சிரும். கேஸ் அங்கேயே வந்து காட்டுதுங்க. கேஸ் ஸ்பான்சர்ஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேம் வந்து காமிச்சிரும். கேஸ் இந்த மாதிரி வந்து காட்டுமா. நீங்க வந்து பாத்தீங்க. கேஸ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒஸ்ட் எனக்கு சுத்தமா வந்து பிடிக்கவே இல்லை. என்னங்க இப்படி இறங்கிட்டானுங்க. கேஸ் நீங்க வந்து பாருங்க. கேஸ் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா லைட் டவர் வந்து வருதா. கேஸ் பிஆர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டவர் வந்து வருது. பாஸ் இந்த டவர் என்ன பண்ணும் அப்படின்னா எனிமியோட லொகேஷன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுமா. கேஸ் அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா அதே மாதிரி தான். கேஸ் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு பாத்தீங்க அப்படின்னா எனிமியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுமா. கேஸ் எங்க ஒளிஞ்சு எங்க உட்காந்துருக்கான்னு வந்து காட்டுமா. அவனை நீங்க தேடி போய் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் டோக்கனுமே வந்து கிடைக்குமா. கேஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. நமக்கு அட்வான்ஸ் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தான் நல்லா வந்து தெரியும். கேஸ் இப்போதைக்கு அப்படி நீங்க மேலோட்டமா வந்து பாத்தீங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜோன் சிட்டர் ஒரு 300 FF காயினுக்கு வந்து விக்கிறானுங்க. ஜோன் சிட்டர்னா என்னன்னா அதாவது நீங்க கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாமா. கேஸ் லொகேஷன் அந்த சேஃப் ஜோன் ஃபியூச்சர் ஜோனை நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா. இதெல்லாம் என்னடா அதுடே இது கேம் தானா. கேம் எதை நோக்கிங்க போயிட்டு இருக்கு. ஐயா ஏங்க ரொம்ப ஓவரா வந்து போயிட்டு இருக்கு. கேஸ் ஜோன் சிட்டர் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ரேடாரா. இந்த ரேடாரா ஒரு 200 FF காயின் கொடுத்து நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அதாவது என்டையர் மேப்ல உள்ள எல்லா எனிமியோட லொகேஷனையும் உங்களுக்கும் உங்க டீம்மேட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுமா. அப்படியே புள்ளி புள்ளியா வந்து காட்டுமா. கேஸ் இதெல்லாம் என்னடா அது என்ன சொல்றேனே வந்து தெரியல. கேஸ் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. கேஸ் இதெல்லாம் எனக்கு சுத்தமா வந்து பிடிக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நியூவா ஒரு சைபர் ஏர்ட்ராப் பிஆர்ல அங்கங்க வந்து இருக்குங்க. கிளாக் டவர்ல பீமாசாக்கி டவர்ல அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பீக்லலாம் இந்த மாதிரி வந்து இருக்குப்பா. கேஸ் அது பக்கத்துல நம்ம போனோம் அப்படின்னா பில்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து காட்டுது. கேஸ் அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே வந்து பில்ட் ஆகும். ஏர்ட்ராப் வந்து ஃபில் ஆகி நமக்கு லூட் வந்து கிடைக்கும்பா. கேஸ் இதான் பாத்தீங்க அப்படின்னா நியூ சைபர் ஏர்ட்ராப்பா. கேஸ் இதை வந்து பாத்தீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஎஸ்ல கேஸ் அந்த காயின் லோகோலாம் இருக்கு இல்லையா. கேஸ் அந்த லோகோ பாத்தீங்க அப்படின்னா மாத்திருக்காங்க. கேஸ் நீங்க வந்து பாருங்க நம்ம ஃப்ரீ ஃபயரோட கத்தி சிம்பிள் வந்து வருது. சோ இந்த டிசைன்ல வந்து பண்ணி வச்சிருக்காங்க. கேஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிஆர்ல அந்த வெண்டிங் மிஷன்லாம் இருக்கும் இல்லையா. கேஸ் வெண்டிங் மிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஐட்டத்தை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. கேஸ் ஆடும் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஒரு சில ஐட்டத்துக்கு பிரைசிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கேஸ் பிரைஸை வந்து குறைச்சு வச்சிருக்காங்க. நீங்க வந்து பாருங்க. கேஸ் புது ஐட்டத்தையும் பாத்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணி வச்சிருக்காங்க.
வச்சிருக்கானுங்கப்பா. கேஸ் பாத்தீங்க அப்படின்னா பிஆர்ல வெண்டிங் மிஷன்ல கேஸ் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கேம்ல இந்த காயினை வச்சு ஒரு சில ஈவெண்ட் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. கேஸ் அந்த பாரடைஸ் ஈவெண்ட்ல வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டார்க் ஃபோர்சஸ் லைட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். கேஸ் பாரடைஸ் ஈவெண்ட் போசப்பா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சிட்டி ஹீரோ ஈவெண்ட்டுக்கும் ஸ்பெஷல் காயின்ஸ் வரப்போகுது, ஸ்பெஷல் பவர்ஸ் வரப்போகுது. கேஸ் இதை தெரிஞ்சுங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது பாருங்க எப்படி நல்லா தண்ணி லாரி மாதிரி இருக்கா. என்னன்னு தெரியுமா? அதாவது சூப்பர் ஏர்ட்ராப்பா. கேஸ் சூப்பர் ஏர்ட்ராப்னு சொல்றாங்க. பக்கத்துல போயிட்டு என்ன சார்ஜ் ஆகுமா? சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லூட் எல்லாம் கிடைக்குதுப்பா. கேஸ் கன்ஸ் எல்லாம் கிடைக்குது. அது 3 சிப் போட்ட கன்ஸ் எல்லாம் கிடைக்குதுப்பா. கேஸ் நீங்க பாருங்க. கேஸ் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த சிட்டி ஹீரோ கொலாபரேஷன்ல வரப்போகுது. கேஸ் சூப்பர் ஏர்ட்ராப்பா. இதை தெரிஞ்சுங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் எல்லாம் லூட் எடுக்கிற இடம்லாம் இருக்கும் இல்லையா? கேஸ் நம்ம கூட கீயை போட்டு ஓபன் பண்ணுவோம் பாருங்க. கேஸ் அந்த இடத்த பாத்தீங்க அப்படின்னா இப்ப மேப்ல மாத்தி வச்சிருக்காங்க. கேஸ் அங்கங்க மாத்தி வச்சிருக்கானுங்க. நீங்க பாருங்க எல்லா ஆப்ஷனல் லொகேஷனையும் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கானுங்க எல்லா மேப்லயும். கேஸ் நீங்க பாருங்க. கேஸ் ஆல்ஃபைன் மேப்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கலாகிரி மேப்ல, அதுக்கப்புறம் ப்ரோக்ராட்ரி மேப்ல, அப்புறம் நம்ம பர்முடா மேப்ல கூட மாத்தி வச்சிருக்கானுங்க. நான் காட்டுறேன். கேஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர்ல பாக்குறீங்களா? கேஸ் அது இப்போதைக்கு இருக்கிற பொசிஷன். கேஸ் ஆப்ஷனல் இருக்கிற பொசிஷன். அதுக்கப்புறம் எல்லோ கலர்ல இருக்கு பாருங்க. கேஸ் அது இடம் மாற போற பொசிஷன். இதை தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க. சில பாத்தீங்க அப்படின்னா ஆல்ஃபைன் மேப். கேஸ் ஆல்ஃபைன் மேப்ல மாறுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கலாகிரி மேப்ல மாத்துறானுங்க, ப்ரோக்ராட்ரி மேப்ல மாத்துறானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பர்முடால, கேஸ் பர்முடால பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷனலையும் மாத்துறானுங்க. சோ அதே மாதிரி வெண்டிங் மிஷன் லொகேஷனையும் ஒரு சில இடத்துல மாத்துறானுங்க பர்முடா மேப்ல. கேஸ் நீங்க பாருங்க. கேஸ் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரிவீல் பாயிண்ட்டையும், கேஸ் ரிவீல் பாயிண்ட்டையும் 1-2 மாத்துறானுங்க. நான் நல்லா ஜூம் பண்றேன். நீங்க பாருங்க. கேஸ் என்ன பாத்தீங்க அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. கேஸ் ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அட்வான்ஸ் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் பாப்போம். கேஸ் அடுத்த வீடியோல பாப்போம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நியூ மேப், நியூ பிளேசஸ், இது எல்லாமே OB48 அட்வான்ஸ் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். கேஸ் இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி OB48 லீக்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. சோ அதை தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இது எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க. ஒரே நாள் தான் கேஸ் அட்வான்ஸ் ஓபன் ஆயிரும். ஓபன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்றேன். கேஸ் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோல பாப்போங்க. கேஸ் இப்போதைக்கு இதை தெரிஞ்சுங்க. ரைட். இப்போ அப்படியே நீங்க நல்லா மேப்பை பாருங்க. நான் அப்படியே கிளம்புறேங்க. கேஸ் டாடா பை.